2 காரணத்துக்காக வந்து காங்கிரஸ் வந்து திமுக கூட்டணியிலேருந்து விலகாது. அது நான் கண்டிப்பாக சொல்லுவேன். 2 பக்கமும் புதுசாக இப்போ தான் எனக்கு ரொம்ப ஆச்சரியம் என்னென்னா, இத்தனை வருஷம் இருந்துட்டு இப்போ தான் புதுசாக ஒரு குரல்கள் எழும்புது. அதுவே எனக்கு ஒரு பெரிய இது. செல்வ பெருந்தகை நான் ஒரு பெரிய பொருட்டாக கருத மாட்டேன். அவர் வந்து ஒரு டம்மி இவர் தான். ராகுல் காந்தி என்ன சொல்கிறாரோ அதுதான் முடிவு. என்னை பொறுத்த வரைக்கும் வந்து இவங்க நீங்கள் சொன்ன மாதிரி மாணிக்கம் தாக்கூரோ வந்து இவரோ ஜோதிமணியோ இவங்கெல்லாம் பேசினவரை விட 10 மடங்கு இல்லை 100 மடங்கு கடுமையாக பேசினவர் திருச்சி வேலுசாமி இன்றைக்கி பேசிகிட்டு இருக்கார். என்ன அது வந்து தொடர்ந்து இப்போ சமீபத்த காலமாக ஒரு 3 மாதமாக நிறைய எல்லா சேனல்ஸ்லையும் பேட்டி கொடுத்துட்ருக்கார். முக்கியமாக தாவேக்கா நடத்தின கிறிஸ்மஸ் விழாவில் கூட அவர் போய் பங்கேற்கிறாருப்பா. இல்லை, அது வந்து ஒரு மரியாதை நிமித்தமாக போகிறதுங்கிறது வேறு. ஆனால் தாவேக்கள் எல்லாம் வந்து கண்டிப்பாக காங்கிரஸ் சேராது. ராகுல் காந்தி என்ன சொல்கிறாரோ அதுதான் இறுதி முடிவு. இவர் கூட வந்து விஜய்கிட்ட கூட ராகுல் காந்தி பேசிட்டு தான் நிறைய செய்திகள்லாம் வந்தது. ஆனால் கண்டிப்பாக வந்து காங்கிரஸ் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு பெரிய அளவில் ஒரு அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு டெவலப்மெண்ட் உண்டானால் ஒழிய வந்து கண்டிப்பாக வந்து காங்கிரஸை வந்து திமுக அலையன்ஸை விட்டு வெளியில் போகாது. அதை உறுதியாக சொல்லுவேன்.